வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன் வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாயுனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன் மக்களின் மீட்பர் நாமே என்கின்றார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவிசாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அதிதூய அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் தாய் மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கின்றீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த அருளனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதாசகாய அன்னையே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதா சகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம் மகனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவின் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதா சகாய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானாவூரில் உமது மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை இரசமாக்கினீர். சதா சகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வல்லமையுள்ள பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாப்பும் மரிப்போர்களின் ஈடேற்றமும் நீரே. உம்முடைய பெயர் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாய் இருந்தருளும். உமது பெயரை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தியடைய மாட்டோம். எமது மெய்யான சதாசகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே அறிக்கையிடும். உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாய அன்னையே, உன்னதமான நம்பிக்கையோடு உமது பாதார விந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இழந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆழ்த்துகின்றன.
மறுதலையான அழுத்தங்களும் கவலைக்குரிய நாட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடைக்கண் திறந்தருளும். அன்னையே, எங்கள் தேவைகளை கவனியும். இரு கண்களை நீக்கி அருளும். அன்றே இறைவனின் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதாசகாய அன்னையே, இவ்வருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையும் நம்பி கேட்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் பரிசுத்த திருத்தந்தைக்கும் எங்கள் ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறை ஒருமைப்பாட்டிலும் எல்லோரும் சகோதரர்கள் போல வாழ அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாள் குடும்பங்களின் இளைஞர் இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை அறிய தூய ஆவியார் வழிநடத்துமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் உடல் சுகத்தை காக்கவும் நோயாளர் நலம் பெறவும் அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆன்ம இளைப்பாற்றியை அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துக்களுக்கும் இங்கு கூடியிருப்போரின் தேவைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சதா சகாய அன்னையிடம் எங்களது சொந்த விண்ணப்பங்களையும் எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளையும் மௌனமாக சமர்ப்பித்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் எமக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திருச்சபையின் அருள்குறை வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மைகள் அனைத்துக்காகவும் எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சதா சகாய அன்னைக்கு நன்றி கூறுவோமாக. மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடு உடனிருப்பாராக. உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை வழிநடாத்த உங்கள் முன் செல்வாராக. உங்களை பாதுகாக்க பின் வருவாராக. உங்களை ஆசீர்வதிக்க மேல் எழுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சதாசகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, அன்பு அன்னையே, உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்கள் மீட்பு உண்டு. நாங்களும் அக்கரங்களிலே தங்கி இருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்கனமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமை உடையவள்.
உமது துணையோடு உமது மகனும் எங்கள் சகோதரனுமாகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உம்மை அழைக்கிறவரின் கைவிடப்பட்ட அனாதைகளாகி விடுவோமோ என்பதொன்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவில் அன்பும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாக அழைக்க வரமடைந்து தந்தருளும். சதாசகாய அன்னையே, எங்கள் பாதுகாவலே புனித சதாசகாய அன்னையின் பரிந்துரைகளினாலும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேறு பலன்களினாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மேல் இறங்கி என்றென்றும் காப்பதாக. ஆமென். இப்பொழுது எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களோடு மரியாவை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமையுள்ள பாதுகாவலில் எங்களை ஒப்படைப்பதிலும் ஒன்று சேர்வோமாக. அருளுரைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் புனித அன்னியே, எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது அன்னை மரியாவை எவ்வேளையிலும் உதவி புரியும் அன்னியாக எமக்கு அளித்தீர். அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த இனிமையான மாலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தவும், எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான வரங்களையும் நிறைவான ஆசிரையும் பெற்றுக்கொள்ள இங்கு கூடியிருக்கின்ற நாங்கள் இதுவரை காலமும் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவித நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி, எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பங்களின் தேவைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்கள் பிள்ளைகளினுடைய கல்வி வாழ்வு, எதிர்கால வாழ்வு, எங்கள் குடும்பங்களின் உழைப்பு, தொழில் துறைகள், வருமானம் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து எங்களை மீட்கவும், பல்வேறு விதமான நோய்களினால் துன்பப்படுகின்ற ஒருவருக்கும் ஆண்டவர் நற்சுகத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் கொடுக்குமாறும், எங்கள் எல்லோரையும் சகல விதமான ஆபத்துக்கள், தீமைகள், அழிவுகள், கொள்ளை நோய் பிணிகள், வீதி விபத்துக்கள், பயங்கரங்கள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய அமைதியான நிம்மதியான வாழ்வை கொடுக்க எங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்ற வேளையிலே அவருடைய நிறைவான ஆசிரியரை இந்த திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எஸ்டா நூலிலிருந்து வாசகம். மாலைப்பள்ளி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்டாவாகிய நான் கூறுவது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நான் அழுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்க கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எமக்கு கண்கள் ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து கைவிடவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லுரை பாடலுக்கு பல்லவியாக: என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கின்றார், இரக்கமும் காட்டுகின்றார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகின்றார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகின்றார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களே, பேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினாள். அவர் உங்கள் பால் திரும்புவார், தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்வார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் பொருட்டு ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள், என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவநாட்டம் உள்ள இனத்தார் அறிக்கையிடுங்கள். பாவிகளே, மனம் திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. Alleluia, 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 Alleluia,
ஹalleluya 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 ஹalleluya. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறிய நற்செய்தியை நம்புங்கள். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, இன்றைய முதலாவது வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த பொழுது கடவுள் அவர்களை பபிலோனியர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கின்றார். பபிலோனியர்கள் அவர்களை சிறைப்பிடித்து அவர்களுடைய நாட்டை நிர்மூலமாக்குகின்றார்கள், சொத்துக்களை அழிக்கின்றார்கள், அவர்களுடைய தேவாலயத்தையும் இடித்து தரைமட்டமாக்குகின்றார்கள். இவ்வாறாக பபிலோனியர்களின் பிடியிலே பல ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்த அந்த மக்களுடைய அழுகை கூக்குரலை ஆண்டவர் கேட்டு சைரஸ், பாரசீக மன்னன் சைரஸுடைய ஆட்சி காலத்திலே அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுத்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு திரும்ப வார அளவுக்கு கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றார். தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி வந்தவர்கள் தங்களுடைய நகரை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார்கள். அதிலும் விசேட விதமாக ஆண்டவருடைய தேவாலயத்தை அவர்கள் கட்டி எழுப்புகின்றார்கள். அந்த பணி நடந்து முடிகின்ற தருவாயிலே இன்றைய வாசகத்திலே நாங்கள் பார்த்தது போல குருவாகிய எஸ்ரா
ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நின்று இஸ்ராயேல் மக்களுடைய பாவங்களுக்காக அவர் மன்னிப்பு வேண்டி கண்ணீர் விட்டு அழுகின்றார். அந்த மக்களுடைய பாவங்களை கண்டு கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டியமைக்காக நன்றி கூறுகின்றார். அந்த மக்களை மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி வரும் அளவுக்கு ஆண்டவர் அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார் என்று ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர் அந்த மக்கள் மீது கிடைக்கவும் அவர் வேண்டுகின்றார். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்களும் எத்தகைய பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவரிடம் நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், பேரன்பு கொண்டவர், பரிவன்பு கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கின்றார், பாவிகளை அன்பு செய்கின்றார். ஆகவே ஆண்டவரிடம் திரும்புவோம், எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவருடைய நிறைவான ஆசீரை கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையே சேருவாய், காணிக்கையே சேருவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. பெற்றுக் கொண்டுள்ளோம். செடியும் மனிதப்பும் பயணமான ரசத்தை கொடுக்கின்றோம். எங்கள் ஆன்மீகமானமாக மாறும் இறைவன் வருவராக. ஆண்டவரே காணியான காணும் காணும் ஒளியெல்லாம் இந்த தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் இந்த தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் இந்த தந்த காணிக்கை. இந்த நினைவில் இந்த வாழ்வை காணிக்கை கண்ணீருள் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வார்த்தை சொன்ன வழியெல்லாம் என் தந்த காணிக்கை. வார்த்தை சொன்ன வழியெல்லாம் என் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தந்த காணிக்கை. இந்த நினைவில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேரும் மலர்பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அம்முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்கம் மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விரைந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினையை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மீண்டுமாக எங்களுடைய மனதில் இருக்கின்ற தேவைகள், வேண்டுதல்கள், இத்தகைய வேண்டுதல்கள் கருத்துக்களோடு ஆண்டவருடைய திருப்பலியிலே கலந்து கொள்கின்றோமோ அவற்றை ஆண்டவர் நிறைவாக கொடுத்து எங்களிடம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் நீக்கி எம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கவும். மேலும் பிரின்சி அவுட்ஸ்கோன் அவருடைய ஃபிக்ஸ் நோய் உடல்நலம் நீங்க வேண்டுதலாகவும் நன்றி பலியாகவும்
ஜூட் டெனாரன்ஸ் நன்றி பலியாகவும், சங்கீத் உடல்நலம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் மற்றும் எங்களுடைய ஏனைய வேண்டுதல்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய நிறைவான ஆசிருக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாயனே இணையாளும் தேவனே என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே என் நாயனே இணையாளும் தேவனே என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே நல்மரமாகிட நற்கனியாகிட நல்பாதை கண்ணில் பாடும் பதிக்க நல்மரமாகிட நற்கனியாகிட நல்பாதை கண்ணில் பாடும் பதிக்க உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட நல்லதை செய்யும் வல்லவராக மன்னக வாழ்வில் மாண்புற என் நாயனே இணையாளும் தேவனே என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே உம் நியமங்களை கருத்தாய் கடைபிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். நன்றி கூறே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. உமகனிடமக்காய் பேசுமம்மா, உமகனிடமக்காய் பேசுமம்மா. நோய் நீக்குவீர், சுகம் தருவீர், நோய் நீக்குவீர், சுகம் தருவீர், நோக்குமின் வாழ்வினையே. வார்த்தையாவீர், வழியாவீர், உமகனை போல பரிந்து பேசுமம்மா, பரிந்து பேசுமம்மா. சதா சகாய தாயே உம் பாதம் நாடி வந்தோ, உம் மகனிடமக்காய் பேசுமம்மா, உம் மகனிடமக்காய் பேசுமம்மா. ஓ சதா சகாய அன்னையே, நீர் எங்களுக்கோர் அடைக்கலமாயிருக்கின்றீர். குறைகளிலும் துன்பங்களிலும் ஓருதவியாகவும் இருக்கின்றீர். மன்றாடுவோமாக. உமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதா சகாய அன்னையை எப்பொழுதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவுளமானீரே. சதா சகாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றென்றும் அனுபவிக்க தகுதியுள்ளோராய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உம் மகனிடமக்காய் பேசுமம்மா, சதா சகாய தாயே உம் பாதம் நாடி வந்தோ, உம் மகனிடமக்காய் பேசுமம்மா, உம் மகனிடமக்காய் பேசுமம்மா.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.